இந்த டிராஃபிக் சிக்னலுக்கெலாம் வந்து தமிழில் எழுதியிருப்பாங்க. ஒரு மேட்ரு என்னென்னா, நில் கவனி செல் அப்படின்னு. ரெட்டுனா நிற்கணும், ஆரஞ்சுனா வந்து கவனிக்கணும், பச்சைனா போகணும். இதுதான் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். டக்குன்னு இது ஞாபகம் வந்துச்சு. இதை ஏன் நம்ம பேசுகிற இந்த பாட்டு பற்றி பேசுகிற வீடியோவில் வந்து அப்படியே உள்ளே வந்து நுழைக்கக்கூடாது. நில் கவனி ரசி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி நான் பேசுகிற பாட்டு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நிமிஷம் நின்று கவனித்து அதை ரசிங்களேன், சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய மேட்டர்லாம் வந்து இருக்குல்ல. அதனால் வந்து நில் கவனி ரசி அந்த மாதிரி ஒரு இது வச்சு இது பண்ணிட்டுருக்கேன் நான். ஸோ போன வாட்டி வந்து நம்ம அகெயின் நாமுத்துக்குமார் பாட்டு பற்றி, ஒரு யார் இந்த பெண் தான் என்று பாட்டு, ஒரு க்யூட்டான நல்ல ஒரு சாங் பற்றி பார்த்தோம். இந்த வாட்டியுமே வந்து அகெயின் ஒரு நாமுத்துக்குமார் பாட்டு தான். இது வந்து பளபளக்கிற பகலானி. இந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும், எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே கலர்ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கும் இந்த பாட்டு. அஃப்கோர்ஸ் அந்த படமும் தான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பட் நான் படத்தை பற்றி பேச வேணாம், நான் அப்படி போனேன்னா அப்புறம் அப்படியே போயிடுவேன் நான். அதனால் பாட்டு பற்றி மட்டும் வரேன். ஆல்ரெடி வந்து இந்த பாட்டை பற்றி என்னால் ரொம்ப ஷார்ட் டைமில் பேசவே முடியாது. ஏன்னா எக்கச்சக்க மேட்ரு வந்து இதில் இருக்குது. சில பாட்டெல்லாம் முன்னாடி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி வேறு மாதிரி கேட்டிருப்போம், ஜாலியாக கேட்டிருப்போம் அதெல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் அது திரும்பி ரீவிசிட் பண்ணும்போது, ஓ இதில் இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி தெரியும்ல. எனக்கு அந்த மாதிரி வந்து பளபளக்கிற பகலானி பாட்டு வந்து முன்னாடியுமே நான் கேட்பேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஒரு மாதிரி கேட்டு முடித்த உடனேவே அப்படியே ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபீலிங்லாம் இருக்குது. இப்போ திடீர்னு ரீசெண்டாக அந்த பாட்டை எங்கேயோ ரேண்டமாக ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது திரும்பி கேட்குறேன், நிறைய மேட்ரு உள்ளே இருக்குது. இது என்னடா, இது நம்ம நோட்டீஸே பண்ணலையே, இது என்ன ரொம்ப பயங்கரமாக இருக்குது, இந்த இடத்துல இப்படி வருது. அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இதில் நோட்டீஸ் பண்ணேன். ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஹீரோ இன்ட்ரோ சாங்கு அப்படின்னு இல்லாமல் உள்ளே எக்கச்சக்க மேட்ரு இருக்குது. சரி, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனித்து ரசித்தோமே, அந்தமாதிரி எல்லாேருக்கும் கொஞ்சம் சொன்னால் அவங்களும் வந்து ரசிப்பாங்களே அப்படின்ட்டு தான் இந்த பாட்டை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன். ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன டைமில் இந்த பாட்டை பற்றி பேசவே முடியாது. ஏன்னா அவ்வளோ மேட்ரு இருக்குது உள்ளே. நான் எவ்வளோ சீக்கிரம் பேச முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பேச ட்ரை பண்ணுறேன். நீங்கள் நிறைய பேசுங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து இருந்தாலும் கொஞ்சமாவது கம்மி பண்ணணும். போன வாட்டியே வந்து 13 நிமிஷமோ 13 நிமிஷமோ எதாவது ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராமில் வேறு எவ்வளோ நேரத்துக்கு வீடியோ போடலான்னு எனக்கு தெரில. அது இந்த வீடியோ டெஸ்ட் பண்ணிடும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பேசலாம். இந்த ஒரு மீம் ஒன்று இருக்கும் தெரியுமா, இந்த 3 ட்ராகன் இருக்கும்ல ஒரு மீமில். அதாவது 3 விஷயமே கோட்டட். இந்த ட்ரிலஜிக்கெலாம் போடுவாங்க, 3 பார்ட்டுமே வந்து கோட்டடாக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பாட்டில் 3 விஷயமுமே வந்து ரொம்ப டு த டாப்பாக இருக்கும். மொதல் விஷயம் லிரிக்ஸு. அது நம்ம வந்து உள்ளே போகும்போது பேசுவோம். அதில் நிறைய மேட்ரு இருக்குது, அது நான் உள்ளே போகும்போது சொல்கிறேன். நாமுத்துக்குமார் வந்து பயங்கரமாக எழுதியிருப்பார் லிரிக்ஸ் இதில். 2வது மியூசிக். இந்த பாட்டில் நான் வந்து திரும்பி கேட்கும் போது சின்ன இடத்தெல்லாம் நிறைய நோட்டீஸ் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணியிருக்காரு இவர், பாரு இது நம்ம கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவ்வளோ மேட்ரு உள்ளே இருக்குது இதில். அதையே நம்ம உள்ளே போகும்போது பேசுவோம். 3வது வந்து வீடியோ. இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் பார்த்ததே கிடையாது. அது இன்டென்ஷனலாக பண்ணாங்களா இல்லை அது எப்படின்னு தெரில. அது வீடியோவுலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையுமே வந்து நம்ம இதில் பேச போகிறோம். 3 விஷயத்தை பற்றியும் பேசணும், ஆனால் வந்து கம்மி டைமில் பேசணும் அப்படின்றது தான் வந்து மேட்ரு. ஆனால் நான் கண்டிப்பாக பேச மாட்டேன், ரொம்ப நேரம் தான் ஆக போகுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அது ரசிக்க ஆரம்பிச்சிட்டா அதுலேருந்து வெளியே வர முடியல. அதனால் அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் அப்படியே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா அப்படியே நம்ம எப்போவுமே பேசுகிற மாதிரி அப்படியே பாட்டிலேருந்தே ஆரம்பிப்போம். பாட்டோட ஸ்டார்டிங்கில் ஒரு மியூசிக் ஒன்று வருது அப்படின்னு சொல்லி, ஏதோ ட்ரம்பட்டா என்னன்னு தெரில, அந்த மாதிரி ஏதோ ஒரு மியூசிக் வந்துட்டுல UFO கோ டடடா அப்படின்னு வருது. இந்த UFO கோன்னு சொல்கிறாங்களா இல்லை வேறு எதனா சொல்கிறாங்களா இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி கேட்குதான்னு தெரில. ஏன்னா ஹாரிஸ் பாட்டில் நிறைய இந்த மாதிரி ரேண்டமான வேர்ட்ஸ் அவர் உள்ள அப்படி த்ரோ பண்ணிடுவார். ஆனால் அது பயங்கரமாக செட் ஆகிடும் ஒரு பாட்டுக்கு. அந்த மாதிரி அந்த UFO கோ டடடா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டார்டிங்கே அந்த ஒரு துருத்துருன்னு இருக்கிறது, அப்படி ஓடுறது, விளையாடுறது, குதிக்கிறது, அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து அந்த டடடா அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து அந்த ட்ர் அப்படின்னு கத்துறது, அப்படி ஓடுறது, அந்த மாதிரி ஒரு இது வந்து அந்த பாட்டு உள்ளே ஒரு வச்சிருப்பார். அந்த ஒரு வைபை அப்படி வச்சுட்டு அப்படியே டடடா அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆரம்பித்து டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடுது பாட்டு. டடடா டடடா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ட்ரா ஏ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதில் என்னன்னே எனக்கு தெரில. இந்த வேர்ட்ஸ்லாம் இது வேர்ட்ஸ் தான், நான் கிபரிஷா என்னன்னு தெரில. பயங்கரமாக இருக்குது ஆனால் கேட்குறதுக்கு. அந்த பாட்டோட மூட் இது தான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டார்டிங் நம்மளுக்கு செட் பண்ணுறாங்கல்ல, அது கேட்ட உடனே நம்ம லைட்டாக ஒரு குஷி ஆகிடுவோம். ஆஹா நல்லா இருக்கே இது கேட்குறதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த குஷி ஒன்று ஆகிடுவோம். அப்படி ஆகி பாட்டு வந்து நம்ம ஹரிஹரன் வந்து பாடுறாரு.
பல பழக்கிற பகலானி அனல் பறக்கிற அகலானி அனல் அடிக்கிற துகுலானி நகலின் நகலானி. இது வந்து இவங்க ஜிப்ரிஷில் போட்டிருக்காங்களா இல்லை இதுக்கு மீனிங் இருக்கான்னு தேடிட்டு இருந்தேன். பட் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக மீனிங் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சப்போஸ் மீனிங் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து மழை அடிக்கிற முகிலானி திமிர் அடிக்கிற திகிலானி மணமணக்கிற அகலானி முல்லா மலராணி இப்படின்னு வருது. சரியா, இது வரைக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு கிட்டார் மியூசிக்கு, அப்புறம் சிக் 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 இந்த சிக் 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 சிக்னு வந்து ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் பாட்டு என்ன ஆகுது, கொஞ்சம் அப்படி கரடு முரடாக போயிட்டு இருந்த பாட்டு டக்குன்னு புதுசாக போட்ட தார் ரோடு மாதிரி அப்படியே ஸ்மூத் ஆகிடுது. எப்படின்னா, சூடாக இல்லாவிட்டால் இரத்தத்தில் வேகம் இல்லை, சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை, கூட்டைத்தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை அப்படின்னு வருது. இந்த ஸ்மூத்னஸுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் நிறைய தேடிகிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு சின்ன கோரஸ் ஒன்று வருது. ஊ அப்படின்னு வருது. அது சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம், இந்த ரத்தத்தில் வேகம் இல்லைன்னு வரும்போது அது ஒரு மாதிரி டாப்புக்கு போகுது. ஊ அந்த அந்த மாதிரி ஒரு டாப்பில் போயிட்டு வர்றதுனால நம்மளுக்கு ஒரு ஸ்மூத் ஃபீலிங் ஒன்று கிடைக்குது. சரி, இப்போது நீங்கள் லிரிக்ஸுக்கு வாங்க. சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை. சரியா, ரத்தம்ன்ற எப்பவுமே அந்த சூடாக இருக்கும்ல, ஏன்னா அதில் வந்து அது ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த சூடாக எப்பவுமே பயங்கரம், ரத்தம் அந்த சூடாக இருக்கும். சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை. வாழ்க்கையில் வந்து ஜாலியாக சேட்டை பண்ணிவிட்டு விளையாடிட்டு இது இல்லைன்னா வாழ்க்கையில் அந்த ஸ்வீட்னஸ், நீங்கள் என்ன ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளின்டாக வாழ்கிறது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வாழ்க்கையில் சின்னதாக ஒரு சேட்டை இருக்கணும், ஒரு விளையாட்டு இருக்கணும், ஒரு மிஸ்டேக் இருக்கணும். அப்போ தான் அந்த வாழ்க்கை வந்து இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டைத்தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை. வண்ணத்து பூச்சி அழகாக வெளியே வந்து பறக்குதில்ல, அதுக்கு வந்து அது ஒரு கூடை வந்து தாண்டணும், அதோட சேஃப் ஸ்பேஸை தாண்டி வெளியே வரணும். ஸோ கூட்டைத்தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை. நம்மளுக்குள்ளேயே அந்த சேஃப் ஸ்பேஸ்லேயே சுற்றிக்கிட்டு நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிறவங்ககிட்டயே பேசிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறத விட இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு அவர் சிம்பிளாக என்ன நம்ம சொல்கிறாரு, எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் இல்லை, வீட்டை நீ தாண்ட விட்டால் வானமே இல்லைன்றார். வீட்டுக்குள்ளே உட்காந்து உன்னால் வானத்தை பார்க்க முடியாது, கரெக்டாக? ஸோ வீட்டை நீ தாண்டா விட்டால் வானமே இல்லை. ஓகேவா? இப்படி சொல்லிட்டு, வானவில்லை போலே இளமையடா தினம் புதுமையடா அதை அனுபவிடா, காலங்காலமாக பெருசுங்கடா ரொம்ப பழசுங்கடா நீ முன்னே முன்னே வாடா வாடா. ஓகேவா? வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லைன்னு சொல்கிறவர் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, வானவில்லை போலே இளமையடா, ரெயின்போ மாதிரி உன்னோட யூத்து. ஓகேவா? தினம் புதுமையடா அதை அனுபவிடா. ரெயின்போ டெய்லி புதுசாக இருக்குது. ஸோ அது மாதிரி உன்னோட லைஃப் வந்து இவ்வளோ கலர்ஸ் இருக்குடா உனக்கு. நீ வெளியே வந்து ஒரு நாளும் ஒரு புதுசான ஒரு நாள்ரா, புதுமையடா அதை அனுபவிடா, காலங்காலமாக பெருசுங்கடா ரொம்ப பழசுங்கடா நீ முன்னே முன்னே வாடா வாடா. காலங்காலமாக எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று எழுதி வச்சுருப்பான், இல்லை பெருசுங்க எதனா ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க, எதனா ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப பழசு. சரியா? நீ இதெல்லாம் விட்டுட்டு முன்னாடி வா அப்படின்னு சொல்லி ஜாலியாக சொல்கிறாங்க. ஓகேவா? இப்படி சொல்லிவிட்டு அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ. அந்த கோபுரத்துக்கு முன்னாடி ஆடுறது எல்லாமே வந்து ஒரு ஐகானிக் பிளேஸ்க்கு முன்னாடி ஆடுற மாதிரியே இருக்கும். சென்னை சென்ட்ரல் முன்னாடி கூட ஆடுற மாதிரி ஏதோ சீன் வரும்னு நினைக்கிறேன். சூர்யாவுமே வேறு செம்மையாக இருப்பார் பார்க்குறதுக்கு. நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் தேட்டரில் பார்த்தா 3வது படம் அயன். நான் ஃபஸ்ட்டு அயன் படம் தான் தூங்காமல் தேட்டரில் உட்காந்து பார்த்தேன். எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் அந்த படம். ஆனால் வந்து எனக்கு பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் படத்தை. இந்த பாட்டு வரும்போது எல்லாம் நானும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து ஈஸியாக இந்த லிரிக்ஸையும் சரி இந்த மியூசிக்கையும் சரி நம்மளை கவனிக்கவே விடாது இந்த வீடியோ. ஏன்னா அவ்வளோ செம்மையான வீடியோ. நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் லிரிக்ஸும் கவனிக்க மாட்டீங்க, மியூசிக்கும் கவனிக்க மாட்டீங்க, வீடியோக்குள்ளே அப்படியே உள்ளே போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு செம்ம வீடியோ. இந்த மாதிரி டான்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்து அந்த ஸ்டார்டிங்கில் வந்த மியூசிக் இருக்குல்ல, அந்த அப்படின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த எக்ஸாம் எழுதுறது, அதில் பாஸ் ஆகிறது, இந்த மாதிரிலாம் வரும். வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு போகிறாங்க, மலேசியா. ஓகேவா? அதாவது இந்த பாட்டே ஒரு யூத்து அந்த இளமையில் இருக்கிற அந்த லைஃப், நம்மளோட டீனேஜ் டு அந்த 20s அந்த டைமில் வந்து இருக்கிற அந்த ஜேர்னி, அந்த நீ இதை என்ஜாய் பண்ணுறா இந்த லைஃப்பை விட்டுறாத இந்த மொமெண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி தான் அந்த பாட்டு ஃபுல்லாகவே இருக்கும்.
ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு வந்து அப்படியே மலேசியா வராங்க. இப்போது இதில் என்ன சொல்கிறாரு, எட்டி தொடும் வயது இது ஒரு வெட்டுக்கத்தி போல் இருக்கும், அதிசயம் என்னவென்றால் அதன் இருபக்கு கூறிருக்கும். அதாவது எட்டி தொடும் வயசு இது, என்னால் எல்லாத்தையுமே தொற்ற முடியும், எல்லாத்தையுமே பண்ணிட முடியும், ஒரு 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 ஃபயரோடே இருக்கிற ஒரு வயசு இது. அதான் எட்டி தொடும் வயது இது ஒரு வெட்டு கத்தி போல் இருக்கும், வெட்டுற ஒரு கத்தி மாதிரி ஷார்ப்பாக பயங்கரமாக இருக்கும். ஆனால் அதிசயம் என்னவென்றால் அதன் இருபக்கம் கூறிருக்கும். ஒரு சைடு மட்டும் ஷார்ப்பாக இருக்காது, நீங்கள் கை பிடிக்கிறீங்கள அந்த சைடுமே ஷார்ப்பாக தான் இருக்கும், பிடிச்சா உங்களே தான் வெட்டும். ஓகேவா? ஸோ உங்களோட அந்த இளமை வந்து ஒரு வெட்டு கத்தி மாதிரி, நீங்கள் நீங்களே பிடிச்சி பண்ணணும்னு நினச்சாலும் உங்களே கீறிடும், அந்தளவுக்கு ஷார்ப்பாக. அதோட அதிசயமே அதுதான், இரு பக்கமும் கூறு இருக்கும், ரெண்டு சைடுமே ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு துருத்துருன்னு ஒரு எது இருந்தாலும் துணிஞ்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வயசு. இதை வந்து அது சொல்கிறாங்க. எட்டி தொடும் வயது இது ஒரு வெட்டுக்கத்தி போல் இருக்கும், அதிசயம் என்னவென்றால் அது இருபக்கம் கூறு இருக்கும். இதுக்கப்புறம் கனவுக்கு செயல் கொடுத்தால் அந்த சூரியனில் செடி முளைக்கும், புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும், காலில் குத்தும் மாணி உன் ஏணி என்று காமி, பல இன்பம் மல்லி சேர்த்து ஒரு மூட்டை கட்டி வாணி வாணி அப்படின்னு வருது. அதாவது கனவுக்கு நீங்கள் வந்து செயல், அதாவது கனவில் நீங்கள் நிறைய விஷயம் கனவு காண்றீங்களே, அதை நீங்கள் ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு செயலாக ஒன்று பண்ணிங்கன்னா சூரியனில் உங்களால் சூரியனில் செடி முளைக்கொன்றாரு. சூரியனில் செடி, புரியுதா? அதே மாதிரி புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும். ஐம்புலங்கள் அந்த 5 நீங்கள் அடக்கி வச்சுருந்தீங்கன்னா புதுசாக டெய்லி வந்து ஒரு சுகம் கிடைக்கும். காலில் குத்தும் ஆணி உன் ஏணி என்று காமி. காலில் ஆணி குத்திருச்சுன்னா நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து இப்படி மேலே போவோம். கரெக்டாக? காலில் ஆணி குத்திருச்சுன்னா அதை வந்து நீ ஏணியாக யூஸ் பண்ணி மேலே போ அப்படின்னு சொல்கிறாரு. காலில் குத்தும் ஆணி உன் ஏணி என்று காமி, பல இன்பம் அள்ளி சேர்த்து ஒரு மூட்டை கட்டி வாணி வாணி அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து இதுதான் அந்த யூத் அப்படின்ற மாதிரி அந்த டெஃபினிஷன் மாதிரி இருக்கா? இப்போ இந்த வீடியோவுக்கு வருவோம். மலேசியாவில் ஐ திங்க் வந்து சூர்யாவோட எல்லா ஹேர் ஸ்டைலு, அவருக்கு என்னென்னலாம் வச்சா செட் ஆகுன்றதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. எல்லா லுக்லேயும் வருவார், செம்மையாக இருப்பார் பார்க்குறதுக்கு. நான் வந்து அந்த நடுவில் வர போர்ஷனே அந்த மலேசியா போர்ஷனில் ஹேர் கலரிங் பண்ணிவிட்டு அந்த கிர்தாலாம் இப்படிலாம் வச்சுட்டு வருவார். சூப்பராக இருக்கும், அதை பார்க்குறதுக்கு செம்மையாக சூட் ஆகிருக்கும் அவருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து மெயின் சீன் வருது. சரி, சீனுக்கு முன்னாடி அந்த மியூசிக் பற்றி சொல்லிடுறேன். மியூசிக்கில் வந்து அந்த இன்டர்லூடு என்ன மியூசிக், ஐயோ எப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த UFO கோ UFO ஓ இது வரும்போது இல்லை அதுவும் ஒரு சைடு ஓடும், இதுவும் ஒரு சைடு ஓடும், ரெண்டுமே வரும். இது நீங்கள் இயர்ஃபோனில் கேட்டிங்கன்னு வைங்களேன், இப்படி போய் இப்படி வருது, இப்படி போய் இப்படி வருது, செம்மையாக இருக்குது கேட்குறதுக்கு. இதை தாண்டி உள்ள இன்னும் இன்ஸ்ட்ருமெண்ட் எக்கச்சக்கமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அது நம்மளுக்கு வந்து உன்னிப்பாக ஒரு வாட்டியும் கேட்க ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. பயங்கரமான இன்டர்லூடு. இப்போது இதோட வீடியோவுக்கு வருவோம். சின்ன வயசில் நான் இந்த வீடியோவை பார்த்து தான் வந்து பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு. சூர்யா அப்படியே ஒரு கெட்டப்பாக வருவார், வந்து அப்படியே வந்து அந்த ஸ்மக்லிங் வேலை பண்ணிட்டுருப்பார் ஒரு கெட்டப்லேயும். செம்மையாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. என்ன இது இந்த மனுஷனுக்கு என்ன எது போட்டாலுமே சூட் ஆகும். அதுவும் சில சீன்லாம் இது சூர்யாவா அப்படின்றதே தெரியாது, அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். த பெஸ்ட்டு பார்ட் எனக்கு இந்த சாங்லேயே பிடிச்சது இந்த சீக்வன்ஸுக்கு அப்புறம் வர லைனு, அந்த வீடியோ, அந்த எல்லாம். இந்த 2வது ஸ்டான்ஸாக இருக்குல்ல, இது வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும். இப்போ வந்து காங்கோவுக்கு போகிறாங்க அவங்க, சரியா? காங்கோவில் பாட்டு வருது. இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் மறப்போம், கடிகாரம் உள் தொலைத்து தொடுவானம் வரை போய் வருவோம். அதாவது இது வரைக்கும் நம்ம நெஞ்சில் இருக்கிற சில துன்பம்லாம் இருக்குல்ல, கஷ்டம், அதை நம்ம மறந்துடுவோம். கடிகாரம் முள் துளைத்து தொடு வானம் வரை போய் வருவோம். கடிகாரத்தில் அதாவது டைமெல்லாம் மறந்துட்டு வானத்தை போய் தொடு வானம் வரைக்கும் போய் தொட்டுட்டு வருவோமே அப்படின்றாரு அவர். இது வந்து அதுவும் இல்லாமல் இது காங்கோவில் வேறு இந்த டான்ஸ் நடக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ வந்து ஏன் கோட்டடுன்னு சொன்னேன்னா, ஒன்று எல்லா லொக்கேஷனுக்கும் போவாங்க, பார்க்க சூப்பராக இருக்கும், அது ஒரு விஷயம். இன்னொரு மெயின் மேட்ரு,
காங்கோவில் அவங்க ஆடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பிளாக் பீப்புள் இருப்பாங்களே, ஆஃப்ரிக்கன்ஸு, அவங்களோட கண்ட்ரியோட டான்ஸை தான் சூர்யாவும் ஆடிருப்பார். நீங்கள் அந்த டான்ஸ் போய் பார்த்தீங்கன்னா அது நம்ம ஊர் டான்ஸ் கிடையாது, அது அவங்க ஊர் டான்ஸு. அவங்க ஒரு காஸ்டியூம் போட்டு அவங்க பின்னாடி ஆடிட்டு இருப்பாங்க, சூர்யாவும் அவங்கள மாதிரியே காஸ்டியூம் போட்டு அவங்க டான்ஸ் ஆடுவார். ஸோ இந்த பாட்டுமே வந்து ஒரு யூத்து, நீங்கள் ஊரை சுற்றி பாருங்கள், வாழ்க்கையை வாழுங்க அப்படின்லாம் சொல்கிற மாதிரி விஷயங்கள் அதோடு சேர்ந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவும் அது மாதிரியே இருக்குது. இன்னொன்று நான் சொல்கிறேன், அவங்க அந்த காங்கோவில் ஆடுறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களால் சிரிக்காமல் இருக்கவே முடியாது. அவங்கக்கிட்ட ஒரு ஹாப்பினஸ் ஒன்று இருக்கும். அவங்க சிரிச்சுக்கிட்டே எந்த விஷயம் பண்ணாலும் சரி. எனக்கு அவங்க பேசுகிற ஸ்லாங்குமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவங்க சிரித்தாங்கன்னு வைங்களேன், உங்களால் வந்து அதை ரெசிஸ்டே பண்ண முடியாது. அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த சிரிப்பு. உங்களால் அவங்கள பார்த்து சிரிக்காமல் என்ஜாய் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை வந்து அவங்க சிரிப்பில் வந்து பயங்கரமாக தெரியும். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே பின்னாடி எல்லாம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே டான்ஸ் ஆடுவாங்க. செம்மையாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. ஓகேவா? இப்போ லிரிக்ஸ் இப்படி வருது. இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் மறப்போம், கடிகாரம் முள் தொலைத்து தொடும் வானம் வரை போய் வருவோம்னு சொன்னதுக்கப்புறம், அடைமழை வாசல் வந்தால் கையில் கூடையின்றி வா நனைவோம், அடையாளம் தான் துறப்போம், எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம், என்ன கொண்டு வந்தோம் நாம் என்ன கொண்டு போவோம், அட இந்த நோடி போதும் வா வேற என்ன வேண்டும் வேண்டும். சரி, ஓகே, இப்போ நான் நிறைய போயிட்டேன், சொல்கிறேன். அடைமழை வாசல் வந்தால் கையில் குடையின்றி வா நனைவோம். அதாவது மழை பயங்கரமாக பெய்யுது, அது வந்து நம்ம வாசலுக்கு வந்திருக்கு, மழை வந்திருக்குடா உன் வாசலில், கொடை பிடிச்சிட்டு போகிற, கொடை இல்லாமல் போய் ரசிடா அப்படின்னு சொல்லிட்டு வா குடையின்றி வா நனைவோம்ன்றாரு. இதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஃபிலாசபி ஒன்று இருக்குது, சரியா? இந்த நிறைய ஃபிலாசபர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தெர் இஸ் நோ ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. அதாவது அந்த ஈகோன்னு ஒன்று இருக்கும்ல, அது வந்து நான் யார் தெரியுமா அப்படின்றதுல தான் அந்த ஈகோவே வரும். அந்த ஒரு ஃபிலாசபியை அவர் எப்படி சொல்கிறாருன்னா, அடையாளம் தான் துறப்போம், எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம்ன்றார் அவர். உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், நீங்கள் வந்து இந்தியன், தமிழன், அந்த மாதிரி நிறைய அதெல்லாம் எதுவுமே இல்லை, சரியா? அடையாளத்தெல்லாம் திறந்துட்டு எல்லா தேசத்துலேயும் போய் வசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரியான மேட்ரு. அதே மாதிரி அந்த வீடியோவில் இந்த அடையாளம் தான் துறப்போம்னு வரும்போது பின்னாடி அந்த ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து எல்லாம் குதிச்சிக்கிட்டு இருப்பாங்க. சூர்யாவும் அந்த ஆஃப்ரிக்கன் ட்ரெஸ் போட்டு வருவார். அது வந்து ஒரு லைஃபே நம்மளுக்கு வந்து காட்டுற மாதிரி இருக்கும். வெளியே பாடுற எவ்வளோ விஷயம் இருக்குது, நீ என்னடா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க, அந்த மாதிரி ஒரு சம மேட்ரு இருக்கும் அதில். எனக்கு இந்த லிரிக் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி தான் ஹாரிஸ்க்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி ஸ்டான்ஸால் இல்லாத ஒரு ட்ரம்பட் மியூசிக் வந்து இங்கே வரும். இந்த அடைமழை வாசல் அப்படி வரும்போதில் பின்னாடி ஒரு ட்ரம்பட் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக ஒன்று வருது. ஐயோ, அது வந்து எப்போவுமே ஹாரிஸ் பண்ணுற ஒரு வேலை தான். லைட்டாக டீஸ் பண்ணிட்டே இருப்பார், அப்படியே கொடுக்குற மாதிரி வருவார், லைட்டாக குத்துட்டு அப்படியே போயிடுவார். அது இன்னொரு இடத்துல வரவே வராது. அந்த மாதிரி அந்த அப்படின்னு வந்துட்டு இது வருது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மேட்ரு ஒன்று சொல்கிறாரு, என்ன கொண்டு வந்தோம் நாம் என்ன கொண்டு போவோம், அட இந்த நொடி போதும் வா வேற என்ன வேண்டும், நீ என்ன எடுத்துகிட்டு வந்த, நீ என்ன எடுத்துகிட்டு போக போகிற, உனக்கு இந்த மொமெண்ட்டு தான்டா மேட்ரு, வேறு என்னடா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்ரிக்கன் விமன்லாம் வந்து சைடில் ஆடிட்டு இருப்பாங்க. அதுவுமே வந்து அவங்க ஊர் ஸ்டெப்பு, அவங்க ஊரில் போடுற காஸ்டியூமு அதை வச்சு ஆடுவாங்க. செம்மையாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் திரும்பி அந்த பளபளக்கிற பகலானி வரும்போது பீச்சுக்கிட்ட எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஆடிட்டு இருப்பாங்க. ஐயோ, அது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக, எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இது பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இந்த பாட்டு வந்து நான் மறுபடியும் சொன்ன மாதிரி அந்த யூத்து வா வெளியே வாங்க ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பாட்டு. அதுக்கேற்ற மாதிரியே அழகாக ஒரு மலேசியாவுக்கு போகிறது, காங்கோவுக்கு போகிறது, அங்கே போனால் அவங்க ஸ்டெப்பு பண்ணுறது, அவங்களோட ட்ரெஸ்ஸு போடுறது, அது ஒரு மாதிரி ரொம்ப செம்மையாக இருக்கும். லிரிக்ஸாகவும் வந்து இவ்வளோ சூப்பராக லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்கள், என்ஜாய் கூட இல்லை, லைஃப்பை வாழுங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் லிவ் யுவர் லைஃப்ன்ற ஒரு விஷயத்த அசால்ட்டாக வந்து அவர் நாமுத்துக்குமார் எழுதியிருப்பார். ஆனால் அதில் அவ்வளோ டீப் மீனிங் வந்து பயங்கரமாக இருக்கும் உள்ள. இந்த பாட்டு வந்து எனக்கு ஒரு வாட்டி கேட்கும் போதும் கொஞ்சம் உன்னிச்சு கேட்டேன்னா எனக்கு அந்த 2வது ஸ்டான்ஸ் வரும்போது லைட்டாக கொஞ்சம் அழுவ வர ஆரம்பிச்சிடும். நான் அப்போயே யோசித்தேன் வீடியோ எடுக்கும் போது எதனா ஆகிடப்போகுது அப்படின்னு. நான் எதுவும் ஆகலை. அது ஒரு மாதிரி இவ்வளோ பெரிய விஷயத்த சிம்பிளாக நம்மகிட்ட சொல்லியிருக்காரு நாமுத்துக்குமார்.
இன்னும் நிறைய மேட்டர் இருந்ததுன்னு தான் சொல்லியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணும். இவ்வளோ நல்ல மனுஷன் சீக்கிரமாக போயிட்டாரே அப்படின்னு. அவருக்கு பாட்டு எக்கச்சக்கமாக இருக்குது, நான் கேட்காத பாட்டு, நம்ம எல்லாருமே கேட்காத பாட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனாலும் இப்போ வர பாட்டு இதெல்லாம் கேட்கும் போது இன்னும் இருந்திருந்தா இன்னும் பயங்கரமான விஷயம்லாம் சொல்லியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணும். அது ஒரு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அவர்கிட்டேருந்து. அது எப்படி அவர் அந்த மாதிரி பண்ணுறாருன்னு எனக்கு தெரில. அதனால் அவர் வரிகளை ரசிக்காத நாளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி செம்மையாக எழுதியிருப்பார். இதில் ஹாரிஸுமே வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக் இருக்கும் இதில். கேட்க கேட்க ஒரு இதுவாக இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருக்குது புதுசாக. எந்த இயர்ஃபோனில் போட்டு கேட்டாலும் பாட்டு வந்து கரெக்டாக ஒரே மாதிரி இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை, பக்காவாக இருக்குது பாட்டு கேட்குறதுக்கு. வீடியோலையும் சூர்யாவை எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சூர்யாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து இந்த மாதிரி காஸ்டியூம் போடுறாரு, இப்படி இருக்காரு. அந்த 6 பேக் வர சீன்லாம் வந்து நான்லாம் சின்ன வயசில் பார்த்து மிரண்டேன். இதை பார்த்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம ஃப்யூச்சரில் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பயங்கரமான இது. இந்த பாட்டை பற்றி பேசலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு அந்த எல்லாமே வந்து தேடுற மாதிரி தேடிட்டு வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து டக்குன்னு ஒரு யோசனை, சரி இந்த ஆஃப்ரிக்கன்ஸு பிளாக் பீப்புளெலாம் இந்த ரியாக்ஷன் வீடியோலாம் போடுவாங்களே, அது வந்து அந்த மாதிரி இந்த பளபளக்கிற பகலானி பாட்டை வச்சு எதனா ரியாக்ஷன் வீடியோ வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடினேன். இன்டர்நெட்டுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஹோல்சமான ஒரு கண்டென்ட்டெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதை ரியாக்ட் பண்ணுறதுல. ஒருத்தர் வந்து அவர் வந்து நிறைய தமிழ் பாட்டெலாம் ரியாக்ட் பண்ணி அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு சூர்யாவை பற்றி. அவர் இந்த பளபளக்கிற பகலானி பாட்டை பார்த்து ரியாக்ட் பண்ணி சொல்கிறாரு, சூர்யாவுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது தெரியுமா, நம்ம தமிழ் சினிமா வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அவர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும்போது காங்கோ வருது காட்டுறாங்க. அவர் வந்து தட்ஸ் மை பீப்புள் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்லிவிட்டு சூர்யாவை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, சூர்யா கிட்டே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அவர் எல்லாத்தோடையும் ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுறாரு, ஹீஸ் லைக் மை பிரதர் அப்படின்றாரு. அவர் அந்த ஆஃப்ரிக்கன்ஸோடு சேர்ந்து ஆடுற சீனை பார்த்துட்டு ஹீஸ் லைக் மை பிரதர் அப்படின்னு சொல்கிறாரு. அது செம்ம ஹோல்சமாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. நான் பார்த்துட்டு அப்படியே கண்ணெலாம் கலங்கிச்ச அப்படின்ட்டு இருந்தேன். இன்டர்நெட்டை வந்து நிறைய சொல்லுவோம், திட்டுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் ஒரு ஹோல்சமான விஷயம்லாம் சில டைம் பண்ணுது. அதில் ஒன்று இது, தமிழ்நாட்டில் சூர்யா வந்து ஆடி ஹாரிஸ் மியூசிக் போட்டு நாமுத்துக்குமார் எழுதின ஒரு பாட்டு காங்கோவில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இதை ஒருத்தர் உண்மையாகவே அந்த ஊரில் இருக்கிற ஆஃப்ரிக்கன் ஒருத்தர் பார்த்து அவர் ஹோல்சமாக ஃபீல் பண்ணி என்னோட மக்கள் அந்த பாட்டில் இருக்காங்க பாரேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பார்க்குறது வந்து எங்கேயுமே கிடைக்காது. அந்த மொமெண்ட்டு சரியாக இருந்துச்சு அந்த மொமெண்ட்டு. ஸோ முடிஞ்ச அந்த வீடியோ பாருங்கள். அந்த மாதிரி நிறைய பேர் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. போர் அடிச்சதுன்னா அதெல்லாம் பாருங்கள். அவ்வளோ ஹோல்சமாக சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. ஆஹா எவ்வளோ செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு. இந்த இனம் இதெல்லாம் வந்து அப்படி விட்டுட்டு அவங்க அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அதை பார்த்து நம்மளுக்கே அது ரொம்ப இன்ஃபெக்ஷியஸாக இருக்கும். நம்மளும் அந்த மாதிரி இதுவாகிடுவோம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த பாட்டு. எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்னு தெரில. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த வாட்டி கேட்கும்போது. ஒரு வாட்டி கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிக்கிட்டே இருக்குது அந்த பாட்டு. ஸோ ரொம்ப பயங்கரமான பாட்டு. எவ்வளோ நேரம் பேசினேன்னு தெரில, இன்னும் நிறைய இருக்குது, சொல்லிட்டே இருப்பேன். ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு அங்கேயே நின்றுவேன். பட் வந்து இது வரைக்கும் பேசினதில் உங்களுக்கும் அந்த பாட்டை பற்றி பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. நான் எல்லாத்தையும் படிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு. இதே மாதிரி அடுத்த ஒரு பாட்டோட திரும்பி நின்று கவனித்து ரசிக்க போகிறோம். ஓகேவா? அது அடுத்த பாட்டுக்கு வரேன். சரி, ஓகே. கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஓகே, பை.